சற்று முன் வந்து பார்த்திங்கன்னா எதிர்க்கட்சிகள் ஒன்றிணைவது பாஜகவின் சவப்பெட்டியில் அறையப்படும் கடைசி ஆணை. முதல்வர் ஸ்டாலின் எதிர்க்கட்சியினரை அரசியல் ரீதியாக எதிர்ப்பது பதிலாக தங்களுடைய தோல்விகளை மறைக்க கோழைத்தனமான திமிர்த்தனமான நடவடிக்கையில் பாஜக இறங்கியுள்ளது என முதல்வர் ஸ்டாலின் கடுமையாக விமர்சனம் செய்துள்ளார். தமிழ்நாடு அமைச்சர் செந்தில் பாலாஜி அமலாக்கத்துறையினரின் கடந்த 14ஆம் தேதி கைது செய்யப்பட்டது. இவரது கைது நாடு முழுவதும் பெரும் ஒரு அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. கைதை கண்டித்து கோவையில் திமுக தலைமையிலான மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணி கட்சி தலைவர்கள் பங்கேற்று கண்டன பொதுக்கூட்டம் நடைபெற்றது. செந்தில் பாலாஜியை கைது செய்ய இதுதான் காரணம், ஆனால் பாஜக நினைப்பது நடக்காது. டிஆர் பாலு பேச்சு. இந்த கூட்டத்தில் பல்லாயிரக்கணக்கான திமுகவினர் பங்கேற்றனர். இக்கூட்டத்திற்கு திமுக பொருளாளர் டிஆர் பாலு எம்பி தலைமை வகித்தார். இதில் துணை பொதுச் செயலாளர் ஆர் ராசா, திராவிட கழக தலைவர் கி வீரமணி, தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் கேஎஸ் அழகிரி, மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ, இடதுசாரி தலைவர்கள் பாலகிருஷ்ணன், முத்தரசன், இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் தலைவர் கேஎம் காதர் மொஹிதீன், விசிக தலைவர் தொல் திருமாவளவன், தமிழக வாழ்வுரிமை கட்சி தலைவர் பன்ருட்டி வேல்முருகன் உள்ளிட்டோர் பங்கேற்றனர். உங்களது கனவு பலிக்காது திமுக கண்டன பொதுக்கூட்டத்தில் சீரிய ஆர் ராசா. இது தொடர்பாக தமிழக முதல்வர் ஸ்டாலின் வெளியிட்ட அறிவிக்கையில், அரசியல் நோக்கங்களுக்காக விசாரணை அமைப்புகளை அப்பட்டமாக தவறாக பயன்படுத்தும் ஒன்றிய பாஜக அரசுக்கு எதிராக தங்களின் எதிர்ப்பை வெளிப்படுத்திய நமது மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி கட்சி தலைவர்கள் அனைவருக்கும் நன்றி. இன்று கோயம்புத்தூரில் நாம் வெளிப்படுத்திய ஒற்றுமையும் உறுதிப்பாடும் எங்கும் பரவி பொய் கதைகளால் பாஜக உருவாக்கி வைத்திருக்கும் தோற்கடிக்க முடியாத பிம்பத்தின் அஸ்திவாரத்தை காண செய்யும். வரும் பொது தேர்தலில் தோல்வி உறுதியாகிவிட்டதை பாஜக உணர்ந்துவிட்டது. எதிர்க்கட்சியினரை அரசியல் ரீதியாக எதிர்ப்பதற்கு பதிலாக தங்களுடைய தோல்விகளை மறைக்க கோழைத்தனமான திமிர்த்தனமான நடவடிக்கையில் பாஜக இறங்கியுள்ளது. இந்தியா முழுவதும் எதிர்க்கட்சிகள் ஒன்றிணைத்து பாஜகவின் சவப்பெட்டியில் அறையப்படும் கடைசி ஆணியாக இருக்கும் என ஸ்டாலின் பதிவிட்டுள்ளார். இதுதான் பார்த்திங்கன்னா நேற்று கோயம்புத்தூரில் நடந்த ஒரு மீட்டிங்கை பார்த்திங்கன்னா பெருமிதமாக பார்த்திங்கன்னா நம்ம முதல்வர் ஸ்டாலின் பார்த்திங்கன்னா சொல்லியிருக்காருங்க. வருகின்ற பொது தேர்தலில் கண்டிப்பாக பார்த்திங்கன்னா பாரதிய ஜனதா கட்சியை தோல்வி அடைய வச்சு பெரும் ஒரு ஆதரவோட வெற்றி பெறுவோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.